தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 36வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தினத்தந்தி அதிபர் பாலசுப்ரமணியன் ஆதித்தனார், பிஜேபி குழுமத்தின் தலைவர் சந்தோஷம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காவிரி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஆனால் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்துடுவார், முதல்வர் வந்துடுவார். என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா எல்லாரும்? ஜனநாயகம் பேசுறீங்க, எல்லாரும் ஜனநாயகம். இதே இந்திய நாட்டில் தானே ஜனநாயகவாதி, நானும் ஜனநாயகவாதி, நீங்களும் ஜனநாயகவாதி. தண்ணி தானே கேட்டேன். எதுக்கு நீ அடிச்சு லட்சக்கணக்கான என் மக்களை நாடு அந்த மண்ணில் இருந்த அகதியில் விரட்டினீங்களா இல்லையா? அன்னைக்கு உங்க ஜனநாயகம் எங்க போய் நின்றுச்சு? எங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு? அரசியல் பேசப்படுவதாகவே நான் அறிகிறேன். அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த சந்திப்புகள் நடக்கிறது. அதிமுகவை முதலிலே பிஜேபி உடைத்தது, ஒரு அணியை பயன்படுத்த நினைத்தது. அந்த அணி பலமானதாக இல்லை என்ற உடனே மீண்டும் அதிமுகவை சேர்க்க முயற்சித்தது. யார் முதலமைச்சர், யார் பொதுச் செயலாளர், இந்த பிரச்சனை இந்த ரெண்டு கோஷ்டிக்குள்ளே இன்னும் முடிவாகவில்லை. யார் பொதுச் செயலாளர், யார் முதலமைச்சர் என்பது முடிவாகாமல் அதிமுக இணைப்பு சாத்தியமானது என்று நான் நினைக்கவில்லை. ஆக இப்போதைக்கு அதிமுக இணைவது போல தெரியவும் இல்லை. ஆக ரெண்டு அணியையும் ரெண்டு அணியாக வைத்துக்கொண்டு ஒன்றாக சேர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த ரெண்டு அணியிட்டுமே ஒரு 50,000 வாக்குகள் இருக்கிறது. இபிஎஸ்ட 40,000 ஓட்டு இருக்கு, ஓபிஎஸ்ட 10,000 ஓட்டு இருக்கு, எம்பி எம்எல்ஏக்களுடைய அடிப்படையில். இது ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால இப்போ ரெண்டு அணியையுமே அழைத்து பேசி மிரட்டி பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக பிஜேபியும் பிஜேபி மத்திய அரசும் நேரடியாக திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தலையிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சியான அதிமுகவோடு முரண்பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசலை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தலை செய்வது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. இது கண்டிடத்திற்குரியது.